نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த அவையிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், ஆசிரிய பெருந்தகைகள், கடந்த 2 நாட்களாக நடைபெறுகிற இம்மாநாட்டினுடைய பல்வேறு அங்கங்களில் உரையாற்றி முடித்திருக்கிற உலமா பெருமக்கள், சமூகம் தந்திருக்கிற சங்கைக்குரிய உமராக்கள், நிர்வாகிகள், அரங்கத்திலே வீற்றிருக்கிற அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 1500வது பிறந்த நாளை ஒட்டி பாலக்காடு ஜமாஅத்துல் உலமாவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடக்கக்கூடிய 2 நாள் மாநாட்டில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு குறுகிய நேரத்தில் சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். அல்லாஹுவிடத்தில் துஆ செய்கிறேன், எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். 1500 வருஷமாக ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் விழா எடுப்பது என்பது, அதுவும் பல கோடிக்கணக்கான மக்களால் அந்த பிறந்த நாள் விழா நடத்தப்படுவது என்பது அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் வாய்க்கப்பெறவில்லை. 100 வருஷத்திலே மறந்து போய்விடுவார்கள். 100ஆண்டு விழா அப்படின்னு ஒன்று கொண்டாடுவான், அதோட மறக்கிறான்னு அர்த்தம். 200வது 300வது ஆண்டு விழாக்கள் கொண்டாடக்கூடிய தலைவர்கள் கூட இல்லை. 1500வது பிறந்த நாள் விழா அவர்கள் 1500 வருஷத்திற்கு முன்னாலே இருந்ததை போல இங்கே இல்லை. இந்த உம்மத்தை பொறுத்தவரை ஏதோ இந்த வாரம் வரை நம்மோடு வாழ்ந்து மறைந்த ஒரு நபரின் வாழ்வு வாக்கு எப்படி பசுமையாய் மலர்ச்சியாய் ஃப்ரெஷ்ஷாய் இருக்குமோ அப்படி இருக்கிறது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாக்கும் வாழ்வும் 1500 ஆண்டுகளை தாண்டி. அல்லாஹ் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்கிறான். அந்த ரஹ்மத் உலகத்தில் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துகிற ரஹ்மத். வியக்காதவனே இல்லை, வியப்படையாதவன் இல்லை. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, பெருமானாரோடு கருத்திலே உடன்பட்டவர்கள் அல்ல, முரண்பட்டவனெல்லாம் ஆச்சரியப்படுகிறான். அப்படி ஒரு வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு.
ஜெர்மனுடைய ப்ரொஃபஸர் ஹிட்டிங்கிறவர் பெரிய வரலாற்றாசிரியர். த ஹிஸ்டரி ஆஃப் அரப் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிய உலக புகழ்பெற்ற நூல் த ஹிஸ்டரி ஆஃப் அரபில் அவர் எழுதுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் he was born in the full light of history. முழுமையான வெளிச்சத்தில் பிறந்தது நபிகள் நாயகம் மட்டும்தான். எல்லாரும் இருட்டிலே பிறந்து போக போக வெளிச்சமாகும். வெளிச்சத்திலேயே பிறந்து வெளிச்சத்திலேயே வளர்ந்து உலகத்திற்கு பிரகாசத்தை ஒளிபரப்பிய பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சாரும் என்று எழுதுவார்கள் வரலாற்றாசிரியர்கள். இவர்களெல்லாம் முஸ்லிம்கள் அல்ல, இவர்களெல்லாம் முஸ்லிம்கள் அல்ல. 1500 வருஷமா கோடிக்கணக்கான வீடுகளில் தங்களுடைய வாழ்வை குறித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மேல்நாட்டினுடைய குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அநேகமாக ரசூலுல்லாவை பற்றி எழுதாதவங்களே இல்லை. பாஸ்வர் ஸ்மித்னு ஒருத்தர் மிகப்பெரிய எழுத்தாளர், கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர். நபிகளாரின் வரலாற்றை எல்லாம் முழுமையாக படித்து உள்வாங்கி அவதானித்து அவர் ஆச்சரியப்பட்டு எழுதுகிறார். ஒரு பெரிய ஆளுமை ஒரு இடத்தில், ஒரு நாட்டில், ஒரு மாநிலத்தில் அல்ல, உலகம் முழுக்க ஒரு ஆளுமை அதிகாரம் செலுத்த முடிந்தது என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். He has expressed the greatest influence upon a human race. இது அவருடைய வாக்கியம். மனித குலத்தின் மீது கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா அபாரமான ஆளுமையை உலகத்திலே செலுத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அல்லாஹ் ரஹ்மத் என்று அறிமுகப்படுத்துகிற அந்த ரஹ்மத் அகில உலகம் முழுமையும் விரவி கிடக்கிற ரஹ்மத். ஆச்சரியப்படாதவர்கள் யாரும் இல்லை. நம்முடைய உள்ளூர் தலைவர்களிலே இருந்து உலக தலைவர்கள் வரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அன்னலாரை நேசித்த மனிதர்கள், மனிதர்களில் குழந்தைகள், பெரியவர்கள், கிழவன் கிழவிகள், நபிகளாரை நேசித்த மரம் செடி கொடிகள், நபிகளாரை நேசித்த உலகத்தின் படைப்புகள், விலங்குகள், கால்நடைகள், எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒரே தலைவர் தான் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இருக்க முடியும். மனிதம் மாத்திரம் நேசிக்கவில்லை, ஜின்கள் மாத்திரம் நேசிக்கவில்லை. உலகத்தில் அல்லாஹ் எத்தனை வகையான படைப்பை படைத்தானோ அத்தனை படைப்பும் அன்னலாரை நேசித்தது. அத்தனை படைப்புக்கும் அவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு எழுத்தாளர் தான் சொன்னார், நபிகள் நாயகம் பிறந்ததால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி, மனிதர்களுக்கு, ஜின்களுக்கு, கால்நடைகள், விலங்குகளுக்கு, ஏன் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கெல்லாம் மகிழ்ச்சின்னு. யாரோ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சி? ரசூலுல்லாஹ் பிறந்ததுனால சொர்க்கத்துக்கு மகிழ்ச்சி, சரி நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சி? சொன்னாங்க, நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நல்ல வேளை நாயகம் வந்தாங்க, இல்லைன்னா எல்லா பயலும் இங்கே தான் இருப்பான். அதாவது இது ஓவர்லோட் ஆயிரும், அதுக்கு அதோட கவலை, ஹவுஸ் ஃபுல்லாயிரும். நரகம் ஓவர்லோட் ஆகிவிடும். நம்மளை ஓவர்லோட் ஆகாமல் காப்பாற்றினது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, சொர்க்கத்துக்கு என்ன மகிழ்ச்சி? நல்ல வேளை நாயகம் பிறந்தார்கள், இல்லைன்னா இங்கே பயங்கரமாயிரும். இங்கே என்னன்னா காற்று வாங்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மை தீண்டக்கூட ஆள் இருக்காது. நாயகம் பிறந்ததால் நரகத்தின் பெரும் பகுதி காலியாகிறது, சுவனத்தின் பெரும் பகுதி நிரப்பப்படுகிறது. இந்த கருத்தியலில் நீங்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்பதை நோக்கினால் சரியான வார்த்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அகிலத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளாலும் நேசிக்கப்பட்டவர்கள். குறிப்பாக அல்லமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் தப்சீரிலே சொல்லுவது போல், சஹாபா பெருமக்களின் வார்த்தை,
أن يكون شعر النبي صلى الله عليه وسلم عندنا في بيوتنا أحب إلينا من الدنيا وما فيها من الدنيا وما فيها. நபிகளாரின் ஒரே ஒரு ரோமம் உதிர்ந்த ரோமம் எங்கள் வீட்டிலே இருப்பது உலகமே எங்களுக்கு இருப்பதை விட அந்த ஒற்றை ரோமம் மேலானது. சொன்னது யார்? சஹாபாக்கள். பதிவு செய்கிற அல்லமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அன்னலாரினுடைய உதிர்ந்த ரோமத்தை, நகத்தை, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை, அவர்களின் ஆடைகளை, அவர்களின் வியர்வையை, அவர்களின் எல்லா பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் அனுபவித்த சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்னலாரின் ஒரு ரோமம் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட சிறந்தது. எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்காத்துகளை எல்லாம் கொண்டாடுகிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் இன்றைக்கு நிறைய பேர் அதை விமர்சிக்கிறார்கள் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். பிறை 10 மினாவிலே கல்லடித்தாகிவிட்டது. குர்பானியும் முடிந்து விட்டது. தலைமுடி எடுப்பதற்கு அமர்கிறார்கள். வழக்கமாய் ஹஜ்ஜில் நபிகளாருக்கு தலைமுடி எடுத்து விடுபவர் முஅம்மர் என்பவர் ரலியல்லாஹு அன்ஹு. முஅம்மர் வருகிறார். அன்னலாருக்கு யௌமுன் நஹரில் தலைமுடி எடுப்பதற்கு வருகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹு முடியெடுக்க வருகிற போது அவருக்கு பின்னாலே பெருங்கூட்டம் வருகிறது. எதற்கு தெரியுமா? நீங்கள் முடியை எடுத்துட்டா கீழே மட்டும் போட்டுறாதீங்க, நாங்கள் பக்கத்திலேயே நிற்கிறோம், எங்கள் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவை நோக்கி அமர்கிறார்கள். வலது பக்கமாக முடியெடுக்க சொன்னார்கள். முஅம்மர் வலது பக்க தலை முழுக்க வலித்து எடுத்தார். அவருக்கு ஏதோ திட்டம் இருக்கிறது. முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அன்னலாரின் முடியை அப்படியே எடுத்துக்கலான்னு நினைச்சாரோ என்னவோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை கொண்டா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்க. அபூ தல்ஹா தஆல் கஸ்ஸிம் பைன அஸ்ஹாபிக். அபூ தல்ஹா இங்கே வாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுவின் பாதையில் நிறைய இழந்தவர்கள், தியாகம் செய்தவர்கள். தான் சாப்பிடாமல் அல்லாஹுவின் தூதரின் விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுத்து தன் சொத்தையெல்லாம் தாரை வார்த்த அபூ தல்ஹாவை மறக்க கூடாத இடத்தில் வைத்து அபூ தல்ஹாவை கூப்பிட்டு, இதோ இதை வைத்துக்கொள், உனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடு. இன்னொரு பாதி தலை இந்த பக்கம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடு. இந்த உலகத்தில் அன்னலாரினுடைய அன்பு காதலை கொச்சைப்படுத்துவோரை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், நாயகம் காவாயில் போட வேண்டியது தானே, எதற்கு கூப்பிட்டு அங்கே கொடுத்தார்கள்? எல்லாருக்கும் பிரித்து கொடுன்னு ஏன் சொன்னாங்க? இந்த ரோமம் உலகத்தில் உள்ள வரைக்கும் அது பாக்கியத்திற்குரியது. நபிகளாரின் ரோமம் உலகத்தின் 8 திக்கும் போய் எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே எடுத்த முடிதான், அந்த முடிதான் இன்றைக்கு வரையும் இருக்கிறது. இந்தியாவிலே இருந்து அன்னலார் வாழ்ந்த மதீனா வரைக்கும் அத்தனை இடத்திலேயும் இருக்கிறது. கூப்பிட்டுட்டு எங்கேயாவது ஓரமாக போட்டிருப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. கூப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் இந்த முடியை பிரித்து கொடுத்துருன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நபிகளாரின் ரஹமத்தும் பரக்கத்தும் காலம் உள்ளளவு நினைத்திருக்கும். உங்களுக்கு தெரியும், 100 போர்களிலே கலந்து கொண்டவர்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுவின் தூதரால், அல்லாஹுவால் சைஃபுல்லாஹில் மஸ்லூல், இறைவனின் வாள் என்று அடையாளம் சூட்டப்பட்ட காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. கேள்விப்பட்டிருப்பீங்க பயானில் அடிக்கடி. மும்மரமாக எர்மூக் யுத்தத்தில் போர் செஞ்சுட்டு இருக்கிறப்போ தலப்பா கீழே விழுந்துரும், இறங்கி அந்த தலப்பாவை எடுத்து மாட்டிட்டு போர் செய்வார். நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் இப்படி? அப்புறம் கடைசியில் தலப்பாவை எடுத்துக்கலாமல்ல, குனிஞ்சா தலையை வெட்டிடுவானுங்க, அவ்வளவு டென்ஷனான இடத்துல நீங்கள் இப்படி இறங்கி எடுக்கணுமா? சொன்னார்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, உள்ள ஒரு 3 முடி இருக்குது ரசூலுல்லாஹ்வோட முடி, எங்கே தலப்பாவுக்குள்ள. அது தலப்பால இருந்த வரையும் நான் தோத்ததில்லை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுவின் வாழ்
100 யுத்த களங்களிலேயும் தோற்கவில்லை என்பதற்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? காலிதின் போர்த்திறன் மட்டுமல்ல, ஆயுதங்களின் கூர்த்திறன் மட்டுமல்ல, அன்னலாரின் உதிர்ந்த ரோமம் போர்க்களங்களின் வெற்றியை சாத்தியமாக்கும். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அனுபவித்து ருசித்தவர்கள் சஹாபா பெருமக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பரக்காத்துகளை வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். இன்றைக்கு நிறைய பேர் கொஞ்சம் கொச்சைத்தனமாக விமர்சிக்கிறார்கள். அன்னலாரினுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 25 ஆண்டு காலம் ஷாம் தேசத்தினுடைய முடிசூடாத அதிபர். அல்லாஹு அக்பர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அடக்கமாகிற போது ஒரு பையை கொடுத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் மௌத்தாகி ரூகு போனதுக்கப்புறம் இந்த பொட்டியை திறக்கணும். இதுக்குள்ளே ரசூலுல்லாவின் ரோமம் இருக்கிறது. ரசூலுல்லா வெட்டெண்ண நெகமெல்லாம் இருக்குது, வெட்டெண்ண நெகம் இருக்குது. ரசூலுல்லாவுடைய போர்வை இருக்குது, அவங்க மேலே போட்ட துண்டு இருக்குது. நான் கஃனில் போகும்போது அத்தனையும் உள்ளே வச்சு என்னை அனுப்பிச்சிடணும். குறிப்பாக ரசூலுடைய நகங்களை எடுத்து என்னுடைய முகத்தில் இருக்கிற குழிகளில், கண் குழியில், காது துவாரத்தில், மூக்கு துவாரத்தில், வாய் மூடும் பகுதியில், எல்லா இடத்திலையும் ரசூலுடைய நகம் இருக்க வேண்டும், ரோமம் இருக்க வேண்டும், ரசூலின் துண்டு போர்த்தப்பட வேண்டும். சொல்லிய மறுநாளைக்கு அடுத்த நாள் வஃபாத்தாகிவிட்டார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொன்னபடி அவர்கள் போய் ஊரூராக சுற்றி சுற்றி சஹாபாக்களிடம் சேமித்து வைத்திருந்த அன்னலாரின் ரோமங்களோடு நகங்களோடு தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பயணப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். ரஹ்மத்துல்லில் ஆலமீனை முழுமையாக அனுபவித்தவர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள். ரோமத்தை விடவில்லை, நகத்தை விடவில்லை, எதையும் விடவில்லை. அன்னலாரின் பரக்கத்துகளை. ஹுப்புர் ரசூல் என்றால் நாயகத்தின் மீதான நேசம் உலகத்திற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டி கொடுத்தவர்கள் அந்த ரசூலின் காதலர்கள், பிரியர்கள். கொஞ்ச நேரம் மத்தியான நேரம் கைலூலா தூக்கம்னு சொல்லுவோமல்ல, லொஹருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. மதரசாக்கள் எல்லாம் அந்த டைமில் தூங்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் போய் படுத்திருந்தாங்க. அந்த நேரம் கைலூலாவுடைய நேரம், நல்ல உச்சி வெயில். ஒரு வகையில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் உம்மு சுலைம் ரசூலுல்லாஹுவுக்கு காலாமா முறை வேண்டும், சிறந்த நிர்வாகத்திறன் பெற்ற பெண்மணி. நல்லா படுத்து அவங்க வீட்டில் தூங்குறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கோசா இல்லை, சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குடும்பத்தில் ஒரு பிள்ளையை போல் பராமரிப்பவர்கள். நல்ல வெயிலில் மேலே ஒரு துண்டு மட்டும் போட்டு படுத்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்து முத்தா வியர்வை. அப்போ தான் உம்மு சுலைம் அந்த வேலையை பண்ணாங்க. ஒரு சின்ன கண்ணாடி குப்பி மாதிரி ஒரு குப்பி எடுத்துகிட்டு போய் தூங்கிட்டு இருக்கிற ரசூலுல்லாவுக்கு தெரியாமல் எடுத்துடலான்ட்டு அப்படியே மெதுவாக நெத்தியிலிருந்து வலிச்சு ஒரு 4-5 சொட்டு கோலையில் எடுத்து கொண்டார்கள். முழிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாதஸ்னஈனயா உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்ன பண்ணுற? இல்லை ஒன்றும் இல்லை. மாதஸ்னா திரும்ப திரும்ப கேட்குறாங்க, என்ன செய்கிற? இல்லை உங்கள் வியர்வையை எடுத்தேன். ஃபமாதா தஸ்னஈன பிஹா, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? உலகத்திற்கே பெருமானாரின் பரக்கத்துகளை நாம் எப்படி அவதானிக்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய அற்புதமான வார்த்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நஸ்ததிப்பு பிஹி யா ரசூலல்லாஹ் வ நததய்யப். என்ன அழகான வார்த்தை! நஸ்ததிப்பு பிஹி யா ரசூலல்லாஹ் வ நததய்யப். நாங்கள் என்ன செய்கிறோன்னு கேட்குறீங்க? இதை நாங்கள் மருந்தாக பயன்படுத்துவோம், எங்களுக்கு அத்தராக பயன்படுத்துவோம். நஸ்ததிப்புனா மருந்தாக, வனததய்யபு பிஹா யா ரசூலல்லாஹ். இப்படியும் சில ரிவாயத்தில் நததாவினே வருது. நாங்கள் மருந்து செய்வோம், நாங்கள் மனம் பூசுவோம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? நீண்ட நெடுங்காலத்திற்கு ரசூலின் வஃபாத்திற்கு பிறகு கூட இந்த குப்பியில இருந்த வியர்வை துளியை
ஒரு பெரிய பாட்டிலே வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி கஸ்தூரி மனம் கமழும் அந்த தண்ணி மதீனாவினுடைய எல்லா வீட்டுக்கும் யார் யாருக்கெல்லாம் அத்தர் தேவையோ அவர்கள் உம்மு சலைமிடம் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ரஹ்மத்தை அனுபவித்த பெருமக்கள், ரஹ்மத்துல்லில் ஆலமீனை கொண்டாடிய பெருமக்கள் சஹாபாக்கள் இந்த உம்மத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இந்த ரத்தம் குத்தி வாங்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஹஜாமத் பண்ணுவாங்கல்ல, முதுகில் கொம்பு வச்சு குத்தி கெட்ட ரத்தத்தை வெளியே எடுக்கிறது ஹஜாமான்னு சொல்லுவாங்க. இது சஹாபாக்கள் காலத்தில் இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போல்லாம் அது தனியாக ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு. அது என்னமோ கப்பிங் தெரப்பியா என்னமோ சொல்கிறாங்கல்ல, பின்னாடி கப்பு வச்சு முதுகில் கப்பிங் தெரப்பி, சுண்ணாவான நாட்கள் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை வியாழக்கிழமை கப்பிங் தெரப்பி பண்ணுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பண்ண மாதிரின்னு சொல்லி. அப்படி அந்த காலத்தில் கொம்பு வைத்து குத்துவார்கள். குத்தினால் ரத்தம் வெளியே எடுத்து விடுவார்கள். எடுத்து அதை கீழே போட்டுருவாங்க, உடம்பு ரிஃப்ரெஷ் ஆயிரும் ரத்தம் குத்தி எடுத்தா. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் குத்தி எடுத்தாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன டப்பா, ஒரு சின்ன குவளை, அதில் ரத்தம் இருக்குது. கூப்பிட்டு யார்கிட்டையாவது கொடுத்து அதை கொட்ட சொல்லலான்ட்டு கூப்பிட்டாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன். இந்த 8 வயசு பையனுக்கு எவ்வளவு தூரம் அறிவுத்திறன் வேலை செய்தது. கூப்பிட்டு இந்தா இதை கொண்டு போய் அஹ்ரிகுஹு ஹைது லா யராஹு அஹத், யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் போட்டுரு, யாரும் பார்க்காத இடத்துல ஊற்றிருன்னு. அவர் எங்கேயோ ஒரு மரத்துக்கு கீழே போய் ஊற்றலான்ட்டு போனார். திடீர்னு நின்று யோசித்தார். நபிகளாருடைய வியர்வைக்கு போட்டி நடக்குது, நபிகளாரின் எச்சிலை வாங்கி கொள்ள போட்டி நடக்குது, ரத்தத்தை ஏன் கீழே ஊற்றுவான்னு பிஸ்மில்லான்னு குடிச்சிட்டார். முழுமையாக குடிச்சு முடிச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு கேட்டாங்க, மா தஃஅலு பிஹி அப்துல்லா, அப்துல்லா என்ன பண்ணன அதேன்னார். என்னன்னு சொல்கிறது? வதஅது கமா அமர்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னபடி செஞ்சிட்டேன்னார். என்ன யாரும் பார்க்காத இடத்துல வையின்னு தான் ரசூல்லா சொன்னாங்க. தஅஹு அஹ்ரிகுஹு ஹைது லா யராஹு அஹதுன், யாரும் பார்க்காத இடத்துல வச்சிருன்னு சொன்னீங்க. வதஅது கமா அமர்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன பிரகாரம் வச்சுட்டேன். ரசூல்லாவுக்கு தெரியுது என்னமோ நடந்திருக்குன்னு. நம்மளாக இருந்தால் நம்பிட்டு போயிடுவோம். திரும்ப கேட்டாங்க, பில்லாஹி அஸ்அல் மாதா தஃஅல் பிஹி, என்ன செஞ்ச சொல்லு, அல்லாஹ் பேரால் கேட்குறேன் அப்படின்னு. உன்னை ஷரிப்து யா ரசூலல்லாஹ், குடிச்சிட்டேன். ஃபகால லன் தமஸ்ஸக அன்னார், கவனிக்கணும், உன்னை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரை பார்த்து? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து. அன்னலாரின் ரோமத்தை, அன்னலாரின் நகத்தை, அன்னலாரின் எச்சிலை, அன்னலாரின் வியர்வையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் நபிகளாரின் ஒவ்வொரு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இந்த மண்ணில் காதல், அதுவும் கண்மூடித்தனமான பித்து பிடித்த நிலையில் பெருமானாரை காதலித்த பெருமக்கள் தான் சஹாபா பெருமக்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி யாதோ ஒரு மூதாட்டி அழகான ஆடை கொண்டு வந்து கொடுக்க, அதை போட்டுவிட்டு மெம்பரிலே படியேற நல்லா இருந்துச்சுன்னு எல்லா சஹாபாக்களும் சொல்ல, ரசூலுல்லாவும் அதை இனிமேல் போட்டுக்கலான்னு நினைக்க, அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி, அவருக்கு கிராமவாசிக்கு அவ்வளவு பப்ளிக் மேனர்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாம் தெரியாது, அவ்வளவு நாகரிகமாக இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாமே அப்படின்னு அவர் அசால்ட்டாக கேட்டார். அந்த துண்டு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னார். நாயகம் கேட்டதற்கு பின்னால் யாருக்கு மறுத்திருக்கிறார்கள்? மெம்பரில் இருந்து இறங்குகிற போது கழட்டி கொடுத்துட்டு ரசூல்லா போயிட்டாங்க. இருக்கிறவங்கெல்லாம் அவர் மேலே காண்டு, இவர் ஏன் கேட்டார்? நாயகம் நல்லா இருந்துச்சல்ல, அதை போட்டு நின்றுருந்தாங்கல்ல, அப்படி விட்டுருக்கலாமல்ல
அழகா இருந்தது, நாயகத்துக்கும் பிடிச்சு போயிருந்துச்சல்ல, இவர் ஏன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்தின உடனே உண்மையாகவே அவர் விஷமத்தனமானவர் அல்ல, அவர் வில்லங்கமானவர் அல்ல, அவர் வெள்ளந்தியானவர், அவர் அப்பாவி. அவர் சொன்னார், நான் வேணும்ட்டெல்லாம் கேட்கல, உண்மையாலுமே நான் மௌத்தா போனால் ரசூலுடைய உடம்பில் பட்ட ஒரு துணி எனது உடம்பிலும் பட வேண்டும் என்ற ஆசையை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை சொல்லிட்டு எல்லாரையும் கவரும் வண்ணம் அவர் ஒரு செய்தி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு இந்த துண்டு எதுக்குன்னு கேட்குறீங்க, நாளை நான் வஃபாத்தாகி என்னை கபரு குழிக்குள்ளே கொண்டு போய் வைக்கிற போது வந்து என்கிட்ட கேட்பாங்கல்ல, மர்ரப்புக ஒமாதீனுக ஒமன் நபியுக என்றெல்லாம் கேட்கெடுக்கிற போது இந்த கஃனோடு அடக்கமாகி இருக்கிற என்னிடம் உன்னுடைய நபி யார் என்று மலக்குகள் கேட்டால் நான் சொல்லுவேன், நபியி சாஹிபு ஹாதர் ரிதா, இந்த துண்டு உள்ளவர் தான் என்னோட நபி என்று நான் சொல்லுவேன். சொல்லிவிட்டவர் அழுது விட்டார். சஹாபாக்கள் ஆரம்பத்திலே அவரோடு கோபத்தோடு பாய்ந்தவர்கள், பெருமானாரின் மீதும் அவர்களுடைய பரக்கத்துகளின் மீதும் பயன்படுத்திய ஆடைகளின் மீதும் தீரா காதல் கொண்ட அந்த ஆராபியை, அந்த கிராமவாசியை அரவணைத்து கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள். அன்னலார் பயன்படுத்திய ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு பிசிறும் அவர்களுக்கு மிகப்பெரிய காதலை பித்து பிடித்த நிலையை அவர்களுக்கு உருவாக்கியது. அன்பானவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உண்மையாகவே கொண்டாடிய தலைமுறை அவர்களோடு வாழ்ந்த அந்த தலைமுறை. சமயங்களில் நமக்கெல்லாம் ஒரு ஆசை வரலாம் என்னன்னு, சஹாபாக்கள் காலத்தில் நம்மளும் பிறந்திருந்தா ரசூலை ஈமானுடைய கண்ணோடு பார்த்திருந்தால் நமக்கும் அல்லவா பாக்கியம். இல்லை, நம்மை அப்போது பிறக்க வைத்திருந்தாலும் இந்த மாதிரி சஹாபாக்கள் பெருமானாருக்கு தந்த கண்ணியத்தை போல், வைத்த பிரியத்தை போல், பின்பற்றிய விதத்தை போல் நாம் இருந்திருப்போமா என்று சந்தேகம்தான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஃபக்தாரஹுமுல்லாஹு லிசுஹபத்தி நபியிஹி, தன்னுடைய நபிக்கு தோழமையாக யார் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல் தப்சீர் அல் ஜாமிஉ லி அஹ்காமில் குர்ஆன் குர்துபி ரஹிமஹுல்லா எழுதுகிறார்கள், அன்னலாருக்கு முஅஜிஸாவே இல்லைன்னு வச்சுக்குவோம். முஅஜிஸா, குர்ஆன் ஒரு முஅஜிஸா, மேராஜ் ஒரு முஅஜிஸா, ஷக்குல் கமர் என்கிற சந்திரன் பிளந்தது முஅஜிஸா, விரல் இடுக்கிலே நீர் சுனை வழிந்தது முஅஜிஸா, ஒரு முஅஜிஸாவும் இல்லைன்னு வச்சுக்குவோம். நாயகத்திற்கு முஅஜிஸாவே இல்லை, வானா சஹாபா என்கிற ஒரு முஅஜிஸா போதும். நபிகளாரை எப்படி கொண்டாட வேண்டுமோ அப்படி கொண்டாடியவர்கள் சஹாபா பெருமக்கள். எழுதுவது இமாம் குர்துபி, லவ்லம் யகுன் லின் நபியி முஅஜிஸத்துன் சிவ ஸஹாபதி லகஃபத்துஹு. லவ்லம் யகுன் லின் நபியி முஅஜிஸா, நபிகளாருக்கு எந்த முஅஜிஸாவும் இல்லை சிவ ஸஹாபா என்று வைத்து கொண்டால் லகஃபத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னலாருக்கு அந்த ஒன்று போதும். எத்தனை பேர் உண்மையாகவே பெருமானாரை அந்த ரஹமத்தை கொண்டாடிய பெருமக்கள் சஹாபா பெருமக்கள். அன்பானவர்களே, குழந்தை கூட நபிகளாரின் மடிக்கு வந்துட்டு அவங்க அம்மா தூக்குனா போக மாட்டேங்குது, அவங்க அத்தா கூப்பிட்டா போக மாட்டேங்குது. ஃபீமன் ஹமலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மடிக்கு மொத்தம் 50 குழந்தைகள் வந்ததா வரலாறுல பதிவு இருக்கு. நமக்கெல்லாம் கூட நம்ம மடியில் எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னு கணக்கு தெரில. 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ரசூலுல்லாவுடைய மடியில் மொத்த வாழ்க்கையில் 51 குழந்தைகள். சரித்திர கிதாபுகளில் சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் அப்படின்னு ஒரு கிதாபு, உலமாக்களுக்கு தெரியும். சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் ஃபி சீரத்தி கைரில் இபாத், பெரும்பாலும் நாங்கள் பயானுகளுக்காக பார்க்கக்கூடிய கிதாப் என்றே சொல்லலாம். அதில் எழுதியிருக்காங்க 51 குழந்தை ரசூலுல்லாவுடைய மடிக்கு வந்ததுன்னு லிஸ்ட்டு போட்டு அந்த குழந்தைங்க பேரெல்லாம் இருக்குது. நான் இடையில ஒரு செய்தி சொல்கிறேன், இப்போ வெளியிட்டாங்க. என்னுடைய அன்பு நண்பர் அபுதாயிர் பாக்கவி அவர்களுடைய 63 வாரம் நைட்டு 63 மணி நேரம்
சென்னை புரசைவாக்கத்தில் ரசூலுல்லாவுடைய வரலாறு பேசினாங்க. அதுதான் உங்களுக்கு இப்போது பென்ட்ரைவாக கொடுக்கப்பட்டிருக்கு. 63 வாரம். அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த கிதாபை தான் அவர்கள் பேசினார்கள். சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் ஃபி சீரத்து கைரில் இபாதுன்னு சொல்லி அந்த கிதாபை 3 வாரங்கள் பேசினார்கள். வரலாற்றினுடைய குறிப்புகள் வேண்டும் என்பவர்களுக்கு அந்த பென்ட்ரைவ் ஒரு சிறந்த பொக்கிஷம். அது அசர்த்து விலை இல்லாமல் கொடுத்துருக்காருங்கிறது இன்னமும் அதை விட ஒரு ஆச்சரியம். அன்பானவர்களே, நான் சொல்ல வர்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகச்சரியான அடையாளத்தோடு அவர்களை உயர்த்திய கண்ணியப்படுத்திய கூட்டம் குழந்தையிலிருந்து கிழவி வரையும் அன்னலாரின் மீது கொண்ட பிரியத்தை, பாசத்தை அவர்கள் அநேகமாய் தங்கள் தாய் தந்தையர்கள் கூட வைக்கவில்லை, ரசூலின் மீது வைத்தார்கள். அதனால் தான் வரலாற்றில் எல்லா மனங்களையும் வென்ற தலைவராய் உலகத்தில் வரலாற்றாசிரியர்கள் வியப்பின் விளிம்பிற்கு போகிற அளவுக்கு நடந்திருக்கிறது. முஹம்மட் அண்ட் முஹம்மடிசம் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம், உலக அளவில் பிரபலமான புத்தகம், லைப்ரரியில எல்லாம் இருக்கு. முஹம்மட் அண்ட் முஹம்மடிசம். அவர் எழுதுறாரு, ஜான் வில்லியம்ஸுங்கிறவர். நினைச்சு பார்க்கவே முடியல, எப்படி இவரால் முடிந்தது? வருமானம் இல்லை, ஆர்மி ராணுவம் இல்லை, அரண்மனை இல்லை, ஆனா எல்லாமே வச்சிருந்தார். எல்லா பவர், he had all power without its instruments and supplements. எந்த கருவியும் இல்லை, சப்போர்ட் இல்லை, ஸ்டாண்டிங் ஆர்மி இல்லை, ரெவென்யூ இல்லை, பேலஸ் இல்லை, பாடி கார்டு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் he had all power. எல்லா பவரும் எப்படி அவருக்கு வந்தது? உலகத்தில் இருக்கிற வரலாற்றாசிரியர்கள் எல்லாம் வியந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். 1500வது வருஷம் என்பது ஒரு சகாப்தம். உலகத்தில் எந்த சமுதாயத்தினுடைய எந்த தலைவனுக்கும் கிடைக்காத சகாப்தம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். பெரும் பாக்கியம். யௌம நதுஉ குல்ல உனாஸின் பிஇமாமிஹிம், யௌம நதுஉ குல்ல உனாஸின் பிஇமாமிஹிம். எல்லா மக்களையும் அவரவர்களின் தலைவர்களோடு அழைக்கப்படுகிற போது நாம் பெற்ற பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? முஹம்மதுவும் அவர்களின் உம்மத்தும் வருக என்று சொல்லுகிற போது நாம் போவோம். நமக்கான எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? லம்மா தஅல்லாஹு தாஈனா லிதாஅதிஹி பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம் பி அஃலலிர் ருசுல். நபிமார்களில் சிறந்த நபியின் காரணத்தால் குன்னா அக்ரமல் உமம், சமுதாயங்களில் நாம் சிறந்த சங்கைக்குரிய சமுதாயம். வேற எந்த தகுதியும் நம்மள்ட்ட இல்லை, எந்த தகுதியும் இல்லை. நீண்ட ஆயுள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, பவர் இல்லை, பலம் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த உம்மத்துக்கு வேற என்ன இருக்கிறது? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒன்றுதான் இருக்கிற எல்லாவற்றையும் விட நமக்கான ப்ளஸ் பாயிண்ட். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். வாழும் காலமெல்லாம் 1500ஐ தாண்டி இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்வை கேட்க, வாசிக்க, பரப்ப, பின்பற்ற, அவர்களுக்கு கண்ணியம் தர, அவர்களின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய, எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை மறுமையில் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கரம் பிடித்து ஷஃபாஅத்துல் உதுமா என்கிற பெரும் சிபாரிசை பெற்று சுபனம் செல்லும் நற்பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு